ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ ஹாலோவின் செலிப்ரேஷன் vlog. லாஸ்ட் டைம் போட்டிருந்ததையும் செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். நாங்க போயிருந்தது முனிசிபல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு எங்களோட டவுன்ல ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தோம். அங்க லைப்ரரி, போலீஸ் ஸ்டேஷன், ஃபயர் ஸ்டேஷன், அப்புறம் ஒரு அந்த டவுனுக்கான ப்ரோக்ராம்லாம் நடக்கிற ஓப்பன் ஸ்டேடியம் இதெல்லாம் அங்க இருக்கும். அங்கதான் யூஸ்வலா கண்டக்ட் பண்ணுவாங்க ஹாலோவின் செலிப்ரேஷன். இது எல்லாமே அந்த போலீஸ் ஆஃபீஸஸ், நிறைய ஆஃபீஸஸ், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இந்த சேர்ந்து அவங்க பண்ணுவாங்க. அதை தவிர நிறைய ஸ்டால்ஸ் அங்கே போடுவாங்க. இங்கே இருக்கிற லோக்கல் ஷாப்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில இதெல்லாம் அங்கே போடுவாங்க. ஸோ அங்கே தான் போயிருந்தோம். அங்கே வீக்கெண்ட் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஹாலோவின். அப்போ தான் எல்லாரும் வர முடியுன்றதுக்காக. இந்த தடவை ஹாலோவின்மே வீக் டேல வந்தனால நாங்கள் போயிருந்தது சாட்டர்டே. குழந்தைங்களுக்கு இந்த வருஷம் ஒரு வித்தியாசமாக ஒரு என்னன்னா, யூஸ்வலாக ஹாலோவினுக்கு சாக்லேட்ஸ் தான் கொடுப்பாங்க நிறைய. எல்லாருமே நம்ம அந்த ஸ்டால் முன்னாடி போய் வாங்கிக்கலாம். இந்த தடவை நிறைய ஸ்டிக்கர்ஸ், டாய்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்க. சாக்லேட்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நாங்கள் எங்களோட ஃப்ரெண்டை அங்கே மீட் பண்ணோம். அவங்களோட அப்படியே சேர்ந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணோம். சாக்லேட்ஸ் தவிர ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் பசங்களுக்கு நிறைய குட்டி குட்டியான டாய்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட், இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட், இவங்க கூடலாம் நம்ம கேஷுவலாக பேசி அன்றைக்கி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபயர் டிபார்ட்மெண்ட் இருந்தவங்க, அவங்க கூடயுமே நாங்களாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதை தவிர இது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10 to 2 வரைக்கும் இருக்கும். அதனால் அங்கே ஃபுட் ட்ரக்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்க. ஃபுட் எல்லாமே வேணும்னா நம்ம அங்கேயுமே வாங்கி சாப்பிட்லாம். இந்த ஏரியாவில் தான் யூஸ்வலாக ஃபார்மர்ஸ் மார்க்கெட்லாம் நடக்கும் எங்களுக்கு. அது அப்போவும் இந்த ஃபுட் ட்ரக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ காமனாக ஒரு டவுனுக்கு வச்சுருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு பிளேஸ். அங்கே நம்ம ஸ்டால் இதெல்லாம் வீக்கெண்ட் ஆனால் சம்மர் டேஸில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருந்துச்சு. பட் நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த டைமு. அவங்களுக்கு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கும் ஹாலோவின் அப்போது. ஒரு தீமாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது ஆடம்ஸ் ஃபேமிலி. அந்த தீம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்க பண்ணியிருந்தது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்பி தீம், அந்த மாதிரிலாம் நிறைய தீம் இருந்துச்சு. சரி இங்கே கிட்ஸுக்கான ஆக்டிவிட்டி தான் நிறைய இருக்கும். அதில் இந்த இதுக்கு போயிருந்தோம். க்ளோ, அது இந்த ரிவால்விங் அந்த சுற்றுற மாதிரி இருக்கும்ல, அது இதை போனோடனே லோகன் பேய் இருக்குன்னு நினச்சி பயந்துட்டான். ரிவர்ஸில் ஓடி வந்துட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப கூட்டிகிட்டு போனோம். அப்புறம் கார்ன் மேஸ் இருந்துச்சு கிட்ஸுக்கு. அது கிட்ஸ் லெவலில் சின்னதாக இருக்கும். அதுக்கும் கூட்டிகிட்டு போனோம் நாங்கள். இது நம்ம போன தடவை போன ஒன்றும் பெருசாக இருக்காது.
Oh yes. The donut, though. The donut. That gotta be one of my favorites. Not quite, but that's all right. I love the Lilo and Stitch costume. I love the one costume. அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணானுங்க. அவனுங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. இதுதான் அந்த ஸ்டேடியம். இங்கே தான் வந்து யூஸ்வலாக எல்லாமே நடக்கும். அங்கே வந்து அந்த ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் டீச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து எல்லோரும் பார்த்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அது ஒரு சைட் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கிட்ஸ் நாங்கள் வந்து பப்பட் ஷோ பார்க்கலான்னு புக் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து வெயிட் பண்ணுற டயத்தில் வந்து கோல்ஃப் விளையாடுறதுக்கு கிட்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு விளாண்டுட்டு இருந்தானுங்க பசங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு டைமாக வந்து பப்பட் ஷோ பார்க்குறேன். இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அதை வந்து பார்க்கும்போது நமக்கு அப்போல்லாம் வந்து சினிமா இல்லாத காலத்தில் வந்து எப்படியெல்லாம் இவங்கெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் தோணிட்டு இருந்துச்சு அதை பார்க்கும்போது. எல்லாம் முடிச்சுட்டு மெக்சிகன் ஃபுட் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பிரித்து பார்த்துட்டு இருந்தானுங்க. நிறைய வந்து சாக்லேட்ஸ் குறைஞ்சது வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படி இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. இது வந்து ஹாலோவின் டே அன்னைக்கு நாங்கள் வந்து போனது. சரியான குளிர் அன்னைக்கு. அதனால் ரொம்பலாம் வந்து இந்த வருஷம் போகலை. பக்கத்தில் இருக்கிற ஏரியாவுக்கே வந்து போயிட்டு வந்துட்டோம். நான் எங்கள் வீட்டு வாசலில் எல்லாம் வச்சுட்டு நானும் சாக்லேட்ஸ் வைக்கல, பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு பக்கத்து வீட்டு பாட்டி வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போய் நாங்கள் வந்து ட்ரீட் வாங்கிட்டு அப்படியே வந்து அடுத்தடுத்து போனோம். காரில் தான் போக முடிஞ்சது. ஏன்னா அன்றைக்கி அவ்வளோ குளிர். Look, he's coming. Big old skeleton. Oh my gosh. Help yourself, honey. And there's a whole bunch there, so you get what you want. It's snowing. Yeah. Did you help your mother figure out what she was going to wear? நில்லுங்க ஃபோட்டோ. ஓகே. Have a good evening. வா இங்கே வா. இங்கே டெக்கரேஷன் எப்படி இருக்கு? ஹாய் சொல்லு. கதா தட்டினா தருவாங்களாடா? டாகி கதவை திறக்காது. பெல் அடிச்சு பாருடா. லெஃப்ட் சைடில் இருக்கு. அதான் தெரியல. இந்த வீட்டில் செம்மையாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஈகன் உள்ளே போயிட்டு வந்தான். லோகன் வந்து பயந்துட்டு வரமாட்டேன்ட்டான். பட் சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அங்கே. அவன் வரமாட்டேன்ட்டான் பயந்துட்டு.
இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்களோடது. அவங்க வீட்லேயும் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். அவங்களும் வருஷம் வருஷம் வந்து அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க. இப்போ வாங்கிட்டு வந்த சாக்லேட்ஸ்லாம் பிரித்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் இந்த ஒரு கேண்டி கொடுத்தான், வாயிலே வைக்க முடியல, நாக்கில் பட்டாலே அவ்வளோ புளிப்பாக இருந்துச்சு. அதையெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். கிட்ஸுக்கு வந்து இதை இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறது ஒரு ஹாப்பினஸ். சாக்லேட்ஸ் இதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா இந்த தடவை கம்மியாக வந்தது எனக்கு ஒரு சந்தோஷம்.